தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் தெய்வ வணக்கம். வடலூரில் அமைய இருக்கின்ற வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னால் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்று வரைக்கும் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு சில அன்பர்கள் இந்த வழக்கில் இருந்து தமிழ் வேங்கை பின்வாங்கிவிட்டார், ஏதோ சில காரணங்களுக்காக அவர் ஒதுங்கியே இருக்கிறார் என்பது போன்ற செய்திகளை அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அவ்வப்போது நான் யூடியூப் சேனல் வாயிலாக நான் பல்வேறு சன்மார்க்க கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற தருணத்தில் கூட சில அன்பர்கள் அதற்கு நேரடியாக விமர்சனத்தை முன்வைக்காமல் பின்னூட்டத்தில் எழுதாமல் வழக்கு தொடர்பாகவும் பேசுங்கள் ஐயா என்று கவலையோடும் சில பேர் கேட்டுக்கொண்டதற்காக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வழக்கு தொடர்பாக நான் மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த வழக்கினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது, அதில் எங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதெல்லாம் நான் சொல்வதற்கு முன்பாக இந்த வழக்கிற்கு முன்னாடி நாங்கள் செய்த வேலைகளையும் உங்களோடு இப்போது மீண்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது வள்ளலார் சர்வதேச மையம் என்கின்ற ஒரு கருத்துரு தமிழக அரசிடம் வெளிப்பட்ட போது இதை எதிர்த்து முதலாக குரல் கொடுத்தது தமிழ் வேங்கி ஆகிய நான் தான். முதல் எதிர்ப்பு குரல் என்பது 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 5 சன்மார்க்க கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சருக்கு நான் ஒரு மின்னஞ்சல் செய்திருந்தேன். அதில் 5வது கோரிக்கையாக சர்வதேச மையத்தை ஆதரிக்கின்ற அதே நேரத்தில், அதை வரவேற்கின்ற அதே நேரத்தில் அது எக்காரணம் கொண்டு வடலூர் பெருவழிக்குள் அமையக்கூடாது, மாற்றிடத்தில் அமைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை நாம் அப்போதே, அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே யாரும் இது தொடர்பான இந்த சிந்தனைக்கு வராத போது அதை முதலாக முதலமைச்சருக்கு ஒரு எதிர்ப்பு பதிவை வெளியிட்டது தமிழ் வேங்கி ஆகிய நான். இது ஒன்று. அதற்கு அடுத்ததாக 3 நாள் கழிச்சு அதே ஆண்டு அதே மாதம் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, அதாவது இந்த மனு மின்னஞ்சல் செய்த 3 நாள் கழித்து பதிவஞ்சல் மூலமாகவும், அதாவது அஞ்சல் மூலமாகவும் முதலமைச்சருக்கு அந்த மனு அனுப்பப்பட்டது. இதற்கு அடுத்ததாக 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 தேதி அன்றைக்கு இது தொடர்பான உயர் அதிகாரிகளுக்கு மீண்டும் ஒரு புகார் மனுவை அனுப்பினோம். எல்லா மனுக்கள்லையுமே சர்வதேச மையத்தை நாம் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அது எக்காரணம் கொண்டும் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையத்தை அமைக்க வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை மிக அழுத்தம் திருத்தமாக நாம் செய்திருந்தோம். இந்த 2 மனுக்களுக்கு பிறகுதான் தமிழக அரசால் 2023 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அது வடலூர் பெருவழிக்குள்ளே கட்டுவோம் என்கின்ற அந்த குறிப்பையும் அந்த அரசாணையில் வெளிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அரசாணையில் மிக முக்கியமாக இன்னொரு முக்கியமான ஒரு, நமக்கெல்லாம் சன்மார்க்க அன்பர்களுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக அமையக்கூடிய, கவலையோடு அதை அணுகக்கூடிய அளவிற்கு ஒரு அந்த வாசகம் இடம்பெற்றிருந்தது. அதாவது இந்த சுமார் 100 கோடி ரூபாய் அளவிலான இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டது பிறகு இதனுடைய நிர்வாக செலவு, அதாவது ஊழியர்களுக்கான சம்பளம், மராமத்து, பராமரிப்பு, இது போன்ற மின் கட்டணம், இது போன்ற இதர செலவினங்கள் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை, அதாவது நேரடியாக தெய்வ நிலையம் தான் அதுக்கு பொறுப்பு, தெய்வ நிலையம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற துணை கருத்து உள்பட அந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருந்தது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் நம்ம அரசாணையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தை நாடணும். அப்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்காக ஒரு பொதுநல மனுவை வழக்காக தாக்கல் செய்த போது இந்த மனு சில காரணங்களுக்காக வழக்கு பதிவு ஆகுவதற்கு தாமதம் ஏற்பட்டது. அதாவது இன்ஃப்ளீடிங் பெட்டிஷன் குறுக்கீட்டு மனு வடலூர் தலைமைச் சங்க நிர்வாகிகளால் போடப்பட்டதுனால இந்த மனு விசாரணைக்கு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த சூழல் இப்படி இருந்து கொண்டிருக்கும் போதுதான் 2வது மனுதாரருடைய வழக்கு முதல் மனுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா நீங்க நம்பர் பாத்தீங்கன்னா என்னுடைய மனுதான் முதல் நம்பராக இருக்கும். என்னுடைய மனுக்கும் அடுத்த மனுவுக்கும் 951 நம்பர் வித்தியாசத்துல இருக்கும். ஆனால் 951 நம்பர் பின்தங்கி இருந்தாலும் அதுதான் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பின்னாடி என்னுடைய மனு விசாரணைக்கு சற்று தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போதைய நீதிபதி, தலைமை நீதிபதியாக இருந்தவர் இதை விசாரிக்கின்ற போது ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது, இது என்ன இன்னொரு புதிய மனுன்னு சொல்லும் போது நாங்க இந்த காரணங்களை எல்லாம் சொன்னோம். இந்த மனு தான் முதல் மனுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்ஃப்ளீடிங் மனு, குறுக்கீட்டு மனு இடைப்பட்டதன் தடை ஏற்பட்டதனால இது பின்னாடி இப்ப தாமதமா விசாரணைக்கு வருகின்ற காரணங்களை எல்லாம் நாம் வெளிப்படுத்திய போதும் அவர் 1 லட்சம் ரூபாய் இதற்காக நீங்க டெபாசிட் செய்து இந்த வழக்கு நடத்துங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில 1 லட்சம் ரூபாய் பணத்தை நாம் கடனாக சில நண்பர்களிடம் பெற்று இந்த வழக்கை நாம் நடத்தினோம்.
கிட்டத்தட்ட இந்த வழக்கு 2024 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி விசாரணைக்கு என்னுடைய வழக்கு முதல் கட்டமாக விசாரணைக்கு வருகிறது. அப்பதான் 1,00,000 பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் அப்படி நீதிமன்றம் உத்தரவு போட்டதனுடைய அடிப்படையில் உடனடியாக 10ஆம் தேதி, அதாவது அடுத்த 5 நாள் ஏப்ரல் 10ஆம் தேதியே இந்த 1,00,000 பணத்தையும் நம்ம வைப்பு தொகையாக செலுத்தினோம். அதற்கு பிறகு ஏப்ரல் 24ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணைக்கு இது இன்றைக்கு வரைக்கும் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை இதுவரைக்கும் 14 கட்டமாக விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இதுவரைக்கும் இந்த 14 கட்ட விசாரணையில நான் 12 முறை நீதிமன்றத்துக்கு, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக சென்று விசாரணையை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறேன். 2 முறை மட்டும் என்னால போக முடியாததுக்கு காரணம், ஒரு முறை எனக்கு நேர நெருக்கடினால போக முடியல, இன்னொரு முறை அந்த அதாவது வழக்கு விசாரணையினுடைய தேதி, அந்த தேதியை அறிவித்த தேதிக்கு முன்னாடியே நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கினதுனால தேதியில ஒரு குழப்பம் ஏற்பட்டதுனால என்னால அன்னைக்கு உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றம் செல்ல முடியல. இந்த 2 முறையை தவிர மீதி 12 முறைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் தொடர்ச்சியாக இந்த நீதிமன்ற விசாரணையை நான் நேரடியாக நின்று பார்த்தவன். இதுல எக்காரணம் கொண்டு இந்த வழக்கிலிருந்து நாம் பின்வாங்கவில்லை. இதை ஒரு விளம்பரமாக தொடர்ந்து நம்ம செய்ய வேணாம்ன்ற காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக அவ்வப்போது நம்ம ஊடகத்துல வெளிப்படுத்திய போதும், நம்ம சன்மார்க்க அன்பர்களிடம் இந்த கருத்தை வெளிப்படுத்திய போது கூட அப்ப விசாரணையில் இருக்கக்கூடிய நீதிபதியிடம் தலைமைச் சங்க நிர்வாகிகளே முறையிட்டாங்க. இவர் இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாம் வெளியில போய் சொல்லுகின்றார், வழக்கு பாதிக்கிற அளவுக்கு சொல்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னதன் அடிப்படையில நீதிபதியே எனக்கு அறிவுறுத்தினார், நீங்க இந்த வழக்கு சம்பந்தமாக மற்ற எதை வேணாலும் பேசுங்க, வழக்கு நேரடியா பாதிக்கிற மாதிரி எந்த செய்தியும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற கருத்தையும் எனக்கு வலியுறுத்தியதால் நான் நீதிமன்றம் குறித்து எந்த செய்திக்கும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தாமல் இருந்தேன். அந்த செய்திகளுக்கு நம்ம அந்த உத்தரவுக்கு நம்ம மதிக்கணுமே சொல்லிட்டு இப்ப நான் சொல்வது கூட வழக்கை எதையும் பாதிக்காத அளவுக்கு தான் இப்ப நான் என்னுடைய செய்தியை நான் அமைத்துக் கொள்கின்றேன். என்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்கிறதுதான் இப்ப நான் நேரடியா செய்திக்கு வரேன். இந்த அளவிற்கு இந்த வழக்கில் நாம் நேர்மையோடும் உண்மைத்தன்மையோடும் நடந்துகிட்டு வர்றோம். இதுல இன்னும் சில நண்பர்கள் சொல்றாங்க தமிழ் வேங்கை மிரட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. அரசாங்கத்தாலேயோ அரசாங்கத்துக்கு ஆதரவானவர்களாலேயோ அல்லது அந்த திட்டத்துக்கு ஆதரவான சன்மார்க்க அன்பர்களாலேயோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதுவரைக்கும் எனக்கு எவ்விதமான மிரட்டலும் வரவில்லைங்கிறத நான் வெளிப்படையா சொல்லிக்கிறேன். மிரட்டல் வந்தா நிச்சயமாக அதை நான் வெளிப்படுத்துவேன். இந்த வழக்கு எவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில சென்னை உயர்நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்த எனக்கு இதுல வரக்கூடிய சிக்கல்கள், இதுல வரக்கூடிய ஆபத்துகள்லாம் என்னன்னு தெரியாம தான் வழக்கு தொடுத்தனா? நிச்சயமாக தெரியும். அது எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான மனநிலையோடு தான் இந்த வழக்கு நம்ம தாக்கல் செய்திருக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த வழக்கில் யாரும் என்னை இதுவரையும் அச்சுறுத்தல, என்னை மிரட்டல அப்படிங்கிறத நான் வெளிப்படையா தெரிவிச்சுக்கிறேன். இது ஒண்ணு. அப்புறம் 2வது இன்னொரு அன்பர்களே சில கருத்துக்கு சொன்னாங்க, தமிழ் வேங்கை ஒருவேளை பணம் வாங்கிக்கிட்டு ஒதுங்கி இருப்பாரோ அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க. இது தமிழக அரசு ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி பொதுநல வழக்கெல்லாம் போடுறவங்களுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு நாளைக்கு இதுக்குன்னு சில கோடிகளை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய பொதுநல வழக்குகள் அரசுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால பணம் கொடுப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு மிகையான ஒரு கதை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்படிலாம் யாரும் கொடுக்கல, அப்படி யார்கிட்டையும் நான் வாங்கல. அப்படி யாராவது அதுக்கான ஆதாரம் இருந்தால் அதை நிச்சயமா சொல்லலாம். இது ஒரு இந்த செய்தி ஒண்ணு. 2வது சில அன்பர்கள் இன்னொரு முக்கியமான கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு இப்படி ஒரு தேக்க நிலையிலே இருக்குது. உயர்நீதிமன்றம் சைட்டு பியில எல்லாம் கட்டடம் கட்டலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்கும் போது மனுதாரர் தமிழ் வேங்கை நேரம் கொதிச்சு எழுந்திருக்க வேண்டும், இதை தடுத்து நிப்பாட்டி நேரம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று இருக்கணும்னு சொல்லிலாம் சில யூடியூப்ல நடத்தி கொண்டு வருகின்ற அன்பர்கள், அவ்வப்போது பேசுகின்ற நண்பர்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்துறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, இந்த திரைப்படத்துல சீட்டாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த நேரத்துல நம்ம நகைச்சுவை நடிகர் வடிவேலு சீட்டாட மாட்டாரு. ஆனா பின்னாடி இருந்துகிட்டு ஆலோசனை சொல்லுவாரியோ, அந்த சீட்டை எடியா, இந்த சீட்டை போடியா, அதையே எடுக்கிற, இதை போடியா, அட அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்லி கடைசியில் அவன் அவுட் ஆக்கிடுவாரு. அவன் காசு பூரா பூண்டியாக்கி தலையில துண்டை போட்டுவான். அந்த மாதிரி இவங்களுடைய ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் செயல்பட முடியாது. இவங்க எல்லாம் இந்த கருத்து கந்தசாமிகளாக மட்டுமே இருந்துகிட்டு அதோட யூடியூப் சேனலை மூடிட்டு அவங்க மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த வழக்குல இன்னொரு தரப்பார் வழக்கு தொடுத்தவர், அவர் அவசரத்துக்கு இதே மாதிரி கருத்தெல்லாம் உள்வாங்கிட்டு தான் உச்சநீதிமன்றம் போனார். உச்சநீதிமன்றத்துல போன வேகத்துல திரும்பி வந்தாச்சு. அங்க என்ன சொன்னாங்கன்னா, இடைக்கால உத்தரவு வாங்கிட்டு எதுக்கு உச்சநீதிமன்றம் வந்தீங்க, இறுதி தீர்ப்பு வரைக்கும் காத்திருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. இதுதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சுதான் நான் போகல. அப்ப இந்த வழக்குடைய தன்மையை நாம் தீவிரமாக அக்கறையோடு இதை கவனித்து
கவனித்துக் கொண்டு வருகிறோம். இதுல உறுதியாக இருக்கிறோம். நம்முடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சைட்டு பில ஏன் கட்டலாம்னு சொல்லி நாங்க அனுமதிக்கிறோம்னு சொன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் சைட்டு ஏன்னு சொல்லுகின்ற வடலூர் பெருவழிக்குள் எக்காரணம் கொண்டும் எந்த விதமான மாறுதலும் செய்யக்கூடாது. இதனுடைய அடையாள அழிப்பு வள்ளல் பெருமானார் சொல்றாரு, உத்தரஞான சிதம்பரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன ஆகும்? இவங்க வள்ளலார் சர்வதேச மையம்னு பேர் வைப்பாங்க. ஒரு புனிதமான இடம், ஒரு ஆய்வகம் மாதிரி, ஒரு சென்டராக இவங்க மாத்துறாங்க, ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மாத்துறாங்க. நான் தான் சொல்றேன் திரும்ப திரும்ப, இது ஒரு அடையாள அழிப்புன்னு சொல்றேன். இந்த அடையாள அழிப்புக்கோ இட நெருக்கடியை உருவாக்குவதற்கோ, இங்கே திராவிட மாடலை இந்த இடத்துக்குள்ள வள்ளலாருடைய அடையாளத்தை அழித்து திராவிட மாடலை தூக்கி நிறுத்துவதற்கோ ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது என்பதில் திட்டவட்டமாக உறுதியோடு நாம் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சைட்டு ஏவுல காரணம் ஒண்ணு கட்டாதீங்க, அதே நேரத்துல சைட்டு பில கட்டத்துல நமக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்றோம். அதுக்கு ஏன் சொல்றோம்னா, சைட்டு ஏவுக்கும் சைட்டு பிக்குமான இடைவெளிங்கிறது 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல. அது விருத்தாசலம் ரோட்ல எங்கேயோ இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் சன்மார்க்க அன்பர்கள் யாருடைய கவனத்துக்கும் வராத ஒரு நிலப்பகுதி அது. அந்த இடத்துல சர்வதேச மையத்தை கட்டுவதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இந்த திட்டத்தை நாம வெளிப்படையா நான் ஆதரிக்கிறேன், சர்வதேச மையத்தை ஆதரிக்கிறேன், அதே நேரத்தில் இங்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேற எங்கேயுமே கட்ட விடாத அளவுக்கு நம்ம முடக்குவது என்பது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதற்கு சமம். அது மாதிரியான ஒரு கருத்தையும் அது மாதிரியான ஒரு செயல் திட்டத்தையும் தமிழ் வங்கியிடமிருந்து யாரை எதிர்பார்க்க வேண்டாம். என்னுடைய நோக்கம் சைட்டு ஏவை பாதுகாப்பது, வடலூர் பெருவழியை பாதுகாப்பது. இந்த திட்டம் வேற எங்க போனாலும் அதை பற்றிய ஒரு எதிர்ப்பு எங்களிடமிருந்து எழாதுங்கிறதா உண்மை. சரி, அதெல்லாம் சரிதான். இப்ப உங்களுடைய நிலைப்பாடு சரிதான். ஆனா நீங்க தான் அதாவது அரசாணையை தானே நீங்க ரத்து செய்யணும்னு சொல்றீங்க. இந்த அரசாணையின்படி தானே அந்த கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்ற நண்பர்களுக்கு நான் அந்த கருத்தை வரவேற்கிறேன். அதை நீங்க சொல்ற கருத்து உண்மைதான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வடலூர் பெருவழியில் கட்டுவதற்கான அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அரசாணை எக்காரணம் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அதற்கான எழுத்து மூலமான மனுவையும் நாம நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கான வாய்ப்பு வருகின்ற போது உங்களுடைய கருத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால் போதும் என்று நீதிபதியும் எங்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வழக்கு இறுதிக்கட்ட விசாரணை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கருத்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்படும். இங்கே நமக்கு நீதி கிடைக்காவிட்டால் எங்கே நீதி கிடைக்குமோ அங்கே நாம் அந்த இடத்திற்கு நாம் செல்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நிச்சயமாக இந்த வழக்கை உறுதியாக நாம் முன்னெடுத்துக் கொண்டு செல்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கின்றேன். இதுல எந்த வகையான பின்வாங்கலுக்கும் இங்கே இடம் இல்லை. சர்வதேச மையத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். சர்வதேச மையம் வடலூர் பெருவழிக்குள் வரக்கூடாது என்பது மட்டுமே நம்முடைய நிலைப்பாடு. அதை கடந்து வேற எங்க வேண்டாமானாலும் வரலாம். 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல பார்க்கிங் செஞ்சுட்டு யாரும் நடந்து இங்க வழிபாடு செய்ய போறது இல்ல, அல்லது அங்க இருந்துகிட்டே ஜோதி வழிபாடு இங்க பார்க்க போறது இல்ல. அதனால எங்கேயுமே கட்டக்கூடாது, சைட்டு பிலையும் கட்டக்கூடாதுன்னு சொல்வது மறைமுகமாக இந்த திட்டத்தை முடக்குகின்ற ஒரு தீய செயலாக இதை மாறிவிடும். வேற எந்த அரசும் செய்யாமல் இந்த அரசு சுமார் 100 கோடி ரூபாய் திட்டத்தை கொடுக்குறாங்க சன்மார்க்கத்திற்காக. அந்த திட்டம் இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, அந்த திட்டத்தை விட இந்த வடலூர் பெருவழி பெருசு. அந்த 100 கோடி ரூபாயோட வடலூர் பெருவழிங்கிறது எங்களுக்கு புனிதமான இடம். அதனால இந்த 100 கோடி முக்கியமா, வடலூர் பெருவழி முக்கியமா என்றால் வடலூர் பெருவழியே முக்கியம் என்கின்ற நிலைப்பாடு எம்முடைய நிலைப்பாடு. அதே நேரத்துல இந்த வடலூர் பெருவழியை விட்டு வேற எங்க வேணாலும் கட்டிக்கலாம் என்று சொன்னால் தாராளமாக கட்டிக்கொள்வதற்கு நாங்கள் எந்த விதமான தடையும் ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டோம் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் இந்த அரசாணையை எக்காரணம் கொண்டும் நடைமுறைப்படுத்திவிடக் கூடாது, இதை ரத்து செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எழுத இருக்கின்றார். நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல சாதகமான பதிலையே நமக்கு வரும் என்று நாம் நம்புவோம். இதிலே வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.